103 வயதானாலும் மக்களுக்காக உழைக்க தயாராக இருப்பதாக திமுக தலைவர் கருணாநிதி தெரிவித்துள்ளார். விழுப்புரத்தில் திமுக கூட்டணி வேட்பாளர்களை ஆதரித்து கருணாநிதி பிரச்சாரம் மேற்கொண்டார். அப்போது பேசிய அவர், திமுக ஒரு சமுதாய இயக்கம் என்றும் அதனை அழிக்க யாராலும் முடியாது என்றும் குறிப்பிட்டார். மக்கள் நலனை காக்கும் இயக்கம் திமுக மட்டும்தான் என குறிப்பிட்ட கருணாநிதி, 103 வயதானாலும் மக்களுக்காக உழைக்க தயாராக இருப்பதாகவும் தெரிவித்தார். கடந்த ஓராண்டு காலமாக நடைபெறுகின்ற இந்த ஆட்சியிலே அவர்கள் கொடுத்த உறுதிமொழிகள் எதுவும் நிறைவேற்றப்படவில்லை. அவர்கள் நிறைவேற்றுவதாக சொன்ன எதையும் நிறைவேற்றவில்லை, சாதிக்கவில்லை. அவர்களால் இதற்கு மேலே எதுவும் முடியாது. பாவம், அவர்களை நம்பி பயனில்லை என்ற காரணத்தால் தான் நாங்கள் எங்களையே அர்ப்பணித்து இந்த சமுதாயத்தை காப்பாற்ற, திராவிட சமுதாயத்தை காப்பாற்ற எங்களையே பலி கொடுக்க தயாராகிட்ட காரணத்தால் தான் நண்பர்கள் சொன்னார்கள், இந்த 93 வயதில் இந்த அச்சலாலைகளாலே அலையலாமா என்று நண்பர்களெல்லாம் கேட்டார்கள். நான் 93 அல்ல, 103 ஆனாலும் மக்களுக்காக பாடுபடுகிறேன். மேலும் விவசாயிகளின் நலனில் அக்கறை கொண்ட ஒரே கட்சி திமுக தான் என்றும், தேர்தல் அறிக்கையில் குறிப்பிட்ட அனைத்து வாக்குறுதிகளையும் நிறைவேற்றுவோம் என்றும் கருணாநிதி உறுதியளித்தார். திமுக ஆட்சிக்கு வந்தால் விவசாயிகளின் நலனுக்கு முக்கியத்துவம் அளிக்கும் வகையில் தனியாக பட்ஜெட் போடப்படும் என்றும் அவர் உறுதியளித்தார். விவசாயிகளுடைய வேதனை, விவசாயிகளுடைய சங்கடம், விவசாயிகளுடைய கண்ணீர் நீங்கள் துடைக்கப்பட்டால்தான், விவசாயம் செழித்தால்தான் நான் முன்னேற முடியும் என்பதற்காக உங்களுக்கு சொல்லுகிறேன். திமுக சாவிலே இனிமேல் விவசாயிக்கு என்று ஒரு பட்ஜெட் தயாரிக்கப்படும். விவசாயிகளுக்காக தனி பட்ஜெட், அவர்களுக்காக, அவர்களுடைய வாழ்வுக்காக, அவர்களுடைய முன்னேற்றத்திற்காக தனி பட்ஜெட். இளைஞர்களை நம்பியே தாம் களத்தில் இருப்பதாக குறிப்பிட்ட கருணாநிதி, ஆட்சி பொறுப்பேற்றதும் மது விலக்கிற்காக சட்டம் கொண்டு வரப்படும் என குறிப்பிட்டார். மது அருந்துபவர்கள் சட்டத்தின் அடிப்படையில் தண்டிக்கப்படுவார்கள் என்றும் அவர் குறிப்பிட்டார். படிப்படியாக மது விலக்கு என அறிவித்து மக்களை ஏமாற்ற முயற்சிப்பதா என்றும் அதிமுகவிற்கு கருணாநிதி கேள்வி எழுப்பினார். சாதிக்க முடியாது எதுவும் இல்லை. நான் மதுவிலக்கு சொன்னதும் பூரண மதுவிலக்கு உண்டா என்று ஜெயலலிதா கேட்கிறார். மதுவிலக்கு என்றாலே பூரண மதுவிலக்கு தான். அவர் சொல்லுகிறார், நான் படிப்படியாக மதுவிலக்கை நிறைவேற்றுவேன் என்று ஜெயலலிதா சொல்லுகிறார். அது என்ன படிப்படிவை? மறக்காலாக மதுவிலக்கை நிறைவேற்றுவதா அல்லது மதுவிலக்கை நிறைவேற்றாமலே விடுத்து விடப் போகிறீர்களா? இதையெல்லாம் நாங்கள் யோசித்துத்தான் மதுவிலக்கு திட்டவட்டமாக மது சாராயம் யாரும் பயன்படுத்தக்கூடாது, மதுவிலக்குக்கு சட்டம் கொண்டு வருவோம். அந்த சட்டப்படி மது அருந்தவர்களை சிறையிலே அடைப்போம். மது அருந்தவர்களுக்கு தக்க தண்டனை தருவோம்.